Hello friends, welcome to CookingHarini. இன்னைக்கு நம்ம குக் ரூம்ல எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஹோம்ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீட்ல இருக்கக்கூடிய பொருள் வச்சு ரொம்பவே குயிக்கா டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 4 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. தக்காளி நல்லா ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் சேர்த்துக்குங்க. பெருசாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 சேர்த்துக்குங்க. இப்போ இது சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு நட்சத்திர பட்டை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கூட சேர்த்துக்குங்க. எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் காரத்துக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம்ஸ் அளவுக்கு காளான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க காளான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கிரேவி இந்த மாதிரி தக்காளி வெங்காயத்தை அரைச்சி செஞ்சிங்கன்னா நமக்கு அது தண்ணி விடாமல் நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்காமையே அரைச்சி செஞ்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கிரேவி நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்குன்னு. இது எல்லாமே நல்லா காளானில் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். காளான்லேயே நமக்கு நிறைய தண்ணி விடும், அதனால தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தாங்க. இப்போ இதில் ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கரம் மசாலா சேர்த்தோம்னா நம்ம கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரணும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்தில் கிரேவி நல்லா திக்காயிருச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த காளானும் கரெக்டாக வெந்திருக்கு. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சங்காட்டி கிரேவி திக்காக சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் சப்பாத்தி கூடையெல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டேஸ்டியான கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு குக்கிங் ஹரிணி சேனலை சப்ஸ்கிரைப்